Hello everyone, welcome back to Dazzling Designers. இந்த வீடியோவில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடலான்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ரஃபாக ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பென் ஆர் பென்சிலில் நீங்கள் வந்துட்டு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் நம்ம எப்படி போடணும் அப்படின்றத இந்த மாதிரி ட்ரா பண்ணி பழகுங்க. ஓகேங்களா? ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ட்ரா பண்ணுங்கள். நல்லா கர்வாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நல்லா கர்வாக ட்ரா பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு எல்லா டைரக்ஷன்லேயும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஆல் டைரக்ஷனில் எப்படி வரணும் அப்படின்றதையும் ஸ்லோவாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஃபுல் ஒயிட் ஷீட்டில் நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் ஒயிட் ஷீட்டை எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஸ்டிச்சுக்கு வாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்றது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் போடு சொல்லித்தரும்போது உங்களுக்கு அது கிளியராக புரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில், அடுத்து இந்த மாதிரி திலகம் ஷேப்பில், எல்லா ஷேப்லேயும் போட்டு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி பழகுங்க. ஓகேங்களா? பெண்ணில் ட்ரா பண்ணி பழகுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நீடில் அது போட வரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு கிளாத்தில் எப்படி போடணுன்றது சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரியே நீங்களும் கிளாத்தில் 2 லைன் போட்டுட்டு லைனுக்குள்ளே அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வந்துட்டு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை போட ட்ரை பண்ணுங்கள். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் அப்படின்றது வேறு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் செயின் ஸ்டிச் படிச்சிருப்போம் இல்லையா, பேசிக் செயின் ஸ்டிச். அதையே எவ்வளோக்கு எவ்வளோ குட்டியாக போடணுமோ அந்த அளவுக்கு குட்டியாக போட்டுட்டு வாங்க. ஏன் குட்டியாக போடணும் அப்படின்னா, அப்போ தான் வந்துட்டு இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சில் ஷார்ப்பாக எதுவும் வராது. ஓகேங்களா? நாம் இதுக்கு முன்னாடி சொன்ன நிறையா ஸ்டிச்சஸில் நான் சொல்லியிருப்பேன் ஷார்ப் எட்ஜஸ் வரணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இப்போது இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சில் எங்கேயுமே நம்மளுக்கு வந்து ஷார்ப் எட்ஜஸ் வந்துட்டு வரக்கூடாது. ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ குட்டியாக செயின் போட்டுட்டு வரேன் அப்படின்றது. ஓகேங்களா? எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குட்டி செயினாக போட்டுட்டு வாங்க. இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்த உடனே ரொம்ப ஈஸியாக போடுவீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே ஷேப்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, டிசைன்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வெறும் யூடியூப் மட்டுமே பார்த்து நம்மளோட சேனலில் கற்றுக்கிட்டு வரீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை ஒரு வாட்டி 2 டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலேயும் கண்டிப்பாக போட முடியும். அப்படி போட முடியலன்னா என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ குட்டி செயினாக போட்டுட்டு வரோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த வாட்டர் ஃபில்லிங் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் கொடுத்து அந்த ப்ளவுஸை நீங்கள் ஃபினிஷ் பண்ணீங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப கிராண்டாக இருக்கும் அந்த ப்ளவுஸ். ஸோ இது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு தெரியும். நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணுன்னு எடுத்தீங்கனாலே அந்த ப்ளவுஸில் வந்துட்டு மோஸ்ட்லி ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு இந்த வாட்டர் ஃபில்லிங் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் மெஹந்தியெல்லாம் போடுறவங்களா இருந்தீங்கன்னா, மெஹந்தியில் வந்துட்டு இந்த ஹம்ஸ் போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேப் விட்டுற இடத்துல எல்லாத்தையும் போட்டு ஃபில் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ளவுஸில் எந்த இடத்துலலாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை கொடுத்துட்டு அந்த கேப்பை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வெறும் செயின் ஸ்டிச்சு தான் அப்படின்றனால நான் உங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. இதில் என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயினை குட்டியாக போடணும் முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் எங்கேயுமே நாட் போடக்கூடாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கையெடுக்காமல், அதாவது நாட் போடாமல், எண்டு நாட்டு போடாமல் செயின் நம்மளுக்கு வேணுன்ற இடத்துலலாம் போட்டு முடிக்கணும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ரா பண்ணி காட்டிட்டேன். இப்போது நான் உங்களுக்கு ஒரு ஷேப் வரைஞ்சி அதுக்குள்ளே எப்படி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை நம்ம எல்லா டைரக்ஷன்லேயும் போடணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படின்றனால. இப்போது நான் அந்த ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு, நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு பென்சிலை ட்ரா பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அது மேலே ஸ்டிச்சஸ் போடுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் ப்ளவுஸில் பென்சிலை ஒரு வாட்டி ட்ரா பண்ணி போடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் வந்து வாட்டர் ஃபில்லிங் போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போ இருந்தே. ஓகேங்களா? நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இந்த வாட்டர் ஃபில்லிங் வந்து வந்துடும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு ஒயிட் ஷீட்டில் பென்னில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதனால தான், ஏன்னா நம்ம கைக்கு வந்துட்டு அந்த ஃப்ளோ வரணும். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சா இந்த மாதிரி போடணும் அப்படின்ற அந்த ஃப்ளோ நம்ம கைக்கு வரணுன்றனால தான்
நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த முன்னாடியான அந்த ஹோம்ஒர்க் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஒரு ஒயிட் ஷீட்டில் எல்லா டைரெக்ஷன்லேயும் போடுங்க, ஒரு ஷேப் போட்டு அந்த ஷேப்புக்குள்ளே வாட்டர் ஃபில்லிங்கை நீங்கள் ட்ரா பண்ணி பழகுங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ட்ரா பண்ணலை அந்த பாக்ஸ்க்குள்ளே. ட்ரா பண்ணாமையே நான் நீடிலோட வாக்லேயே, அதாவது ஃப்ரீ ஹேண்டாகவே நான் வாட்டர் ஃபில்லிங் போட்டுட்டு வர்றேன். ஓகேங்களா? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வாட்டியும் ட்ரா பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதை ப்ளவுஸில் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரியெல்லாம். ஸோ நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் பிகினிங்லேருந்தே ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணி பழகுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நீடில் அப்படி சுற்ற வரலையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் விட்டுட்டு ஃப்ரீ டைம்லலாம் ஒரு பேப்பர் எடுத்து வச்சு கிடைக்கிற இடத்துலலாம் இந்த பென்னு ஆர் பென்சிலை யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்லிங் மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி ட்ரா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இப்போது இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துட்டே வரோம் இல்லையா, கொடுத்துட்டே வர இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குட்டி சுகர் பீடு இல்லைனா சம்கி வித் சுகர் பீடு அந்த மாதிரிலாம் போட்டு அங்கங்கே ஒன்று கொடுத்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஃபில்லிங். ஓகேங்களா? அப்போது இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துல முடிக்கும்போது அந்த ஃபில்லிங் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதாவது கையெடுக்காமல் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். எங்கேயுமே இடையில நாட் போடாமையே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? அப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் ஃபில்லிங் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வராது, எனக்கு புரியுது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சையும் மற்ற எல்லா ஸ்டிச் மாதிரி ரொம்பவே சூப்பராக போட முடியும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இது வரைக்கும் ஆன ஸ்டிச்சஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் யூடியூப்பில் பார்த்து பழகுறீங்களா அவங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் நம்மளோட சேனலில் பார்க்குற ஃபஸ்ட் வீடியோ இதுதான் அப்படின்னா, நீங்கள் நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் ஆரி ஒர்க் பேசிக் கிளாஸஸ்ன்ற டைட்டில் கீழே வீடியோஸ் நம்மளை அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோஸ்க்கு வாங்க. ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடணும் அப்படின்னா நம்ம வெளியே ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கொரியர் அவைலபிள் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நான் அந்த ஸ்கொயர் பாக்ஸ்குள்ளே ஃபுல்லாக இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை கொடுத்து முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா? நான் ஃப்ரீ ஹேண்டாக தான் ட்ராப் பண்ணியிருக்கேன், அதாவது ஃப்ரீ ஹேண்டாக தான் ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு? அதே மாதிரி இப்போ இன்னொன்று ஒரு இது என்ன இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியதுன்னா டிஸ்டன்ஸ். இப்போ பாருங்கள், அந்த கேப் வந்து ஒரு ஸ்டிச்சுக்கு இடையில நான் போட்டிருக்க அந்த ஒயிட் கலர் கேப் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ஒயிட் கலர் கிளாத்தில் நான் ஆரஞ்சு கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, அந்த ஒயிட் கலர் கிளாத் கேப் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கான ஷேப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இதுக்கான ஷேப் வந்து நான் ஒரே ஒரு ஷேப் தான் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு பேக் நெக் மாதிரி ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அங்கங்கே ஒரு 2 ஷேப் உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ நான் 2 பக்கம் ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு சென்டரில் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இதுக்குள்ளே எல்லாமே நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து அதை ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், இதே மாதிரி ஃபில் பண்ணணும். நான் மற்ற எல்லா இடத்துலையும் சும்மா ட்ரா பண்ணி காட்டுறேன். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸில் போட்டு முடிக்கணும். ஓகேங்களா? முடிச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ண இமேஜை வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.